ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான அப்ளிகேஷன் வந்து இன்றைக்கிலேருந்து அப்ளை பண்ணலாம்னு டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா சற்று முன் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 days பிஃபோரே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும், ஸோ இசி, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், ஸோ அதுக்கப்புறம் சிவில், சிஎஸ்சி, ஐடி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வேக்கன்சிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/6/2025 அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ 2 days பிஃபோரே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 600 வேக்கன்சிக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம்னு ஃப்ரெஷ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட்டும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 4/8/2025 10/8/2025 அப்ளை பண்ணி ஸோ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 25 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், வேக்கன்சி டீட்டெயில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்லேயே இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்காங்க.